அன்பு சகோதர சகோதரிக்கு மங்கையர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க. இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய உரம் வந்து போன் மீல் பவுடருக்கு மாற்றாக கொடுக்கக்கூடிய உரம் தாங்க. செடி வளர்த்துற அத்தனை பேருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம காசு செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இயற்கையாக வச்சு நம்ம கொடுத்து வளர்த்தோம்னாவே நம்மளுக்கு நிறைய பூக்கள் கிடைக்குங்க. மெயினாக செடிகள் வளர்த்துறது எதுக்குனாவே ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டு தான். அதுக்கு நம்ம சும்மா காசு செலவு பண்ணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. அதாவது ரோஸ் செடி வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சென்சிட்டிவான செடி. அதுக்கு மெயினாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருளை வச்சு வளர்த்தாவே நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. எனக்கு டெய்லியுமே ஒரு 100 பூவாவது கிடைக்கும். அந்த அளவுக்கு நான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே இயற்கை தான். என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். வாங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டுருக்குங்க. சரி, இந்த ரோஸ் செடிக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. ரோஸ் செடி வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மண் கலவை தான் ரொம்ப ரொம்ப மெயினுங்க. இது நான் முதல் பதிவுலேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த கலவை வந்து கரிசல் மண் செம்மண் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் கரிசல் மண் வந்து நீங்கள் காய்கறி செடிக்கெல்லாம் போட்டால் கூட வளர்ந்துடும். ஆனால் இந்த சென்சிட்டிவான ரோஸ் செடிக்கு மெயினாக நீங்கள் செம்மண் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேர் நல்லா பிடிச்சி செடி பட்டு போகாமல் இருக்கும். நாள் ஆக ஆக உங்களுக்கு நல்லா க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா உரம் கொடுக்குற முன்னாடி எப்போனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்படி லூஸாக இருக்குனுங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய க்ரோத்து பக்க கிளைகள் எடுத்து எடுத்து நல்லா உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். மெயினாக வேர்க்கால்கள் வந்து நல்லா பிடிச்சிருக்குங்க. அந்த வேர் பகுதியை மட்டும் விட்டுட்டு நீங்கள் சுற்றி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் உரம் கொடுங்க. நான் வந்து டெய்லியுமே இயற்கை உரம் கொடுக்கறதுனால எனக்கு மண் வந்து நல்லா லூஸாக இருக்கும். அதனால் நிறைய பக்க கிளைகள் எடுக்குது. மெயினாக பட்ஸு நிறையா ஒரு ஒரு கிளைகளில் பார்த்தா ஒரு 10 மொட்டுக்களாவது எனக்கு பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். மெயினாக இது சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டாவே நம்மளுக்கு ரோஸ் செடி எந்த வித ரோஸ் செடினாலும் நம்ம வளர்க்கலாங்க. இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய உரம் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இப்போ வந்து அந்த போன் மீல் வந்து அந்த பவுடர் வந்து எல்லாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. நிறைய அந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் அதை தொட மாட்டாங்க. மெயினாக அந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதை வாங்கி வைக்கிறது தாங்க. ஏன்னா அது சில டைம் வந்து ஒரு சிலருக்கு வந்து கண்ணுலையெல்லாம் விழுந்து அது வந்து பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீங்கள் போன் மீல் பவுடர் வந்து அந்த கவுச்சு ஸ்மெல்லு வரும். அதுக்கு மாற்றாக இன்றைக்கி இந்த உரத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். பெரண்டை, இந்த பெரண்டையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பக்க கிளைகளெல்லாம் வளரும். வேர்க்கால்கள் நல்லா வளருங்க. இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஃபுல்லாக ஒரு பண்டல் அப்படியே எடுத்திருக்கேன். ஒரு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து நான் அப்படியே எடுத்துருக்கிறேங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் இந்த பெரண்டை பவுட்ரு விற்கிது, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட நல்ல க்ரோத் இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிசல்ட்டு சொல்லுங்கள். இப்போ நான் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட எனக்கு வந்து கொஞ்சம் பூக்கள் வந்து கொஞ்சம் கலர் வந்து டல்லாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டீ தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காஃபி தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நான் கட் பண்ணிட்டேங்க. மெயினாக அந்த இலை எல்லாமே எடுத்துக்கோங்க. அந்த பெரண்டை இலையிலெல்லாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு எப்போவுமே நான் கொடுக்கறது வந்து நாட்டு சக்கரை தான் கொடுப்பேங்க. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு உரமும் நான் கொடுக்குறப்ப நாட்டு சக்கரை இல்லாமல் கொடுக்க மாட்டேன். நம்ம எந்த அளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பாக்டீரியாஸ் நல்லா ஃபார்ம் ஆகும். அதாவது நல்ல நுண்ணுயிர்கள் நல்லா அதுக்கு ஆக ஆக தான் நம்மளுக்கு க்ரோத்து வந்து நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா நான் அந்த பூக்கள் கலருக்காக, ஏன்னா இதெல்லாம் மழை சீசனுங்கிறதுனால நான் வந்து அந்த பூக்களோட கலருக்குன்னு வந்து டீ தூள் கொடுத்துருக்குறேன். இப்போ எல்லாமே இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நான் சில காய்கறி கழிவுகளில் எப்பயுமே நான் மிக்சியில் போட்டு அப்பப்போ அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ அதோடையே இதெல்லாம் ஒன்றா ஊற்றிக்க போகிறேன். இதை ஊற்றிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நிறைய நுண்ணுயிர்கள் பெருக்கம் இருக்குங்க. நான் வந்து எப்போவுமே மாற்றி மாற்றி 2 பாத்திரம் வச்சுருப்பேன். அதில் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை அதை மாற்றி மாற்றி எடுத்துருவேங்க. பாருங்கள், நல்லா அந்த நொதிச்சு வந்திருக்குது. எந்த அளவுக்கு நம்ம நொதிச்சு வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நுண்ணுயிர் நல்லா பெருக்க இருக்கும். இதை நான் நிறைய வீடியோலையும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணி கொடுக்கணுங்க. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே கொடுக்கக்கூடாது. இதை வந்து நான் நல்லா தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் தண்ணியில் இதை வந்து நான் கலந்துக்க போகிறேன். கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் நல்லா தாராளமாக கொடுக்கலாங்க. மேல் பூச்சிக்கு வந்து இப்போ மழை சீசனுங்கிறதுனால நிறையா வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேப்ப இலையை வந்து எடுத்து நான் ஊற வச்சு அந்த தண்ணி வந்து எல்லா செடிகளுக்கும் அப்பப்போ நீங்கள் மழை வராத அன்றைக்கி மேலே ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. ஏன்னா மெயினாக இந்த மழை சீசனில் வரதே ஃபங்கஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். செடிகள் வந்து எல்லாமே வேரல்கள் இருந்து எல்லாமே வருங்க. அதனால் நீங்கள் அந்த வடிகால் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி போகிற மாதிரி நீங்கள் அந்த வடிகாலை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதே நிலத்தில் வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மழை சீசனுங்கிறதுனால
அதுக்கப்புறம் செடி வந்து மஞ்சளாகும், அதாவது இலைகள் எல்லாம் மஞ்சளாகும் இந்த டைமில் தான். ஏன்னா வெயில் நிறைய நல்லா இருக்காதனால. அதனால் நீங்கள் புளிச்ச மோரை வந்து நல்லா அதை வந்து நல்லா புளிக்கி விட்டு ஒரு 7 நாளைக்கு அப்புறம் அதை நல்லா நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் தெளித்து விடுங்க செடிக்கு.